வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. நம்ம இப்போ சனிப்பெயர்ச்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அதில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். 2023 இந்த ஆண்டில் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனி பகவான் பயிற்சியாகிறார். சோபக்கிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி சாயங்காலம் இந்த பயிற்சி நடக்குது. இது சுத்தமான வாக்கிய பஞ்சாங்க முறையில் தான் இந்த பயிற்சியை சொல்கிறாங்க. திருநள்ளாறில் சொல்லக்கூடிய நேரமும் இதுதான். நம்ம வசந்த காலம் யூடியூப் சேனலில் நம்ம வாக்கிய முறை பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணுறோம். அந்த வகையில் இந்த சனிப்பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுகாலம் வரைக்கும் 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்போ 7ஆம் இடம் வருகிறார். சனி பகவான் 7ஆம் இடம் வருவதால் என்ன பயன், என்ன நன்மை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சனி பகவான் 7ஆம் இடம் வருவதால் உங்களுடைய பூர்வீகத்தில் இருந்த சொத்து தகராறுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சரியாகும். அண்ணன் தம்பி, அதே மாதிரி உங்கள் அப்பாவின் அண்ணன் தம்பி, உங்களுடைய தாத்தாவின் அண்ணன் தம்பி, இது மாதிரி யாராவது சொத்துக்களில் ஏற்பட்டிருந்த வில்லங்கங்கள், பல வருஷமாக கோர்ட்டு கேஸில் 40 வருஷமாக கோர்ட்டில் இருந்த கேஸெல்லாம் இப்போ சரியாகி தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக நீங்கள் இப்போ அதன் மூலம் ஏதாவது ஒரு பெனிஃபிட் அடைய போகிற நேரம், வருமானங்கள் பெறக்கூடிய நேரம், ரெவென்யூ கிடைக்க போகுது. அதே மாதிரி இப்போது வெளிநாட்டுக்கு போகணும்னு ரொம்ப நாளாக திட்டமிட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வெளிநாட்டிற்கு போவதற்கு சந்தர்ப்பம் ஏற்படும், சூழ்நிலை ஏற்படும். இந்த மாதிரி வருடக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பெயர்ச்சியை சொல்வதற்கு முன்னாடி குரு பகவானுடைய பெயர்ச்சியை பற்றியும் நம்ம சொல்லணும். குருவின் நிலைப்பாடை பற்றி சொல்லணும். ராகு கேதுக்களுடைய நிலையை பற்றியும் நம்ம சொல்லணும். இதெல்லாம் ஒருங்கிணைத்து தான் நம்ம இந்த பலனை சொல்ல முடியும். வெறும் சனி பகவானை மட்டும் வைத்து சொல்லுவது என்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது. குரு பகவானுடைய பார்வை எங்கெல்லாம் படுது, அதனால் என்ன நற்பயன், உங்களுடைய பிறவி ஜாதகத்தில் இப்போ என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, அதையும் வைத்து தான் பலன் அமையும் ஒரு 2.5 வருஷத்துக்கு. இந்த மாதிரி ஒரு ராசி பலனாக ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை டிவியிலையோ பேச போகிறவர்களுக்கு உங்களுடைய பிறந்த ஜாதகம் தெரியாது. அதனால் நம்மளுடைய மற்ற ஏனைய கோள்கள், வருடக்கோள்களை வைத்து பலன் சொல்வது தான் சரி. உங்கள் பிறந்த ஜாதகமும் அருமையாக இருந்துச்சுன்னா இது 100% அருமையான பயிற்சி தான். அதில் சில நமக்கு 6, 8, 12 போன்ற ஆதிபத்தியத்துக்குரிய தசைகள் நடக்கும் சமயத்தில் கெடுபலன்கள் நடக்கும். ஆனால் நல்ல தசை நடந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி 7ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது நல்ல பலனை தான் செய்யும். மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சி. நல்லா படிப்பாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. ரேங்கிங், நல்ல ரேங்க்கு. இந்த ஃபோட்டோவெல்லாம் போட்டு பேனர் வைப்பாங்க, ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. எங்கள் பள்ளியில் படித்த மாணவர்கள் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் டாப் 5ல் நீங்கள் தான் முதல்ல இருப்பீங்க. மெடல், பட்டயம், பதக்கம் இதெல்லாம் ஸ்கூலில் இருந்து கொடுப்பாங்க. ஸ்கூல் ரெப்ரசன்டேட் பண்ணி சில போட்டிக்கு வெளி மாநிலங்களுக்கெல்லாம் அனுப்புவாங்க. கேரம் போர்டு சாம்பியன் சில பேர் ஜெயிச்சுட்டு வருவாங்க, சில பேர் செஸ் சாம்பியன் ஜெயிச்சுட்டு வருவாங்க. அதன் வழியாக நாடுகள் சுற்றக்கூடிய ஒரு யோகம் கூட இப்போ சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இந்த குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கார். 9ஆம் இடத்திலிருந்து ஏப்ரல் மாதம் 10ஆம் இடம் வருவார். குருவுக்கு 10ஆம் இடம் வருவது அப்படிங்கிறது நல்ல பலன் செய்யாது. ஆனால் 10ஆம் இடம் வந்தாலும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தின் மீது படும். அப்போது குடும்பம் அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் பண வருமானங்கள் அதிகமாக தான் இருக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும். நல்ல ஒரு உயர்வான அந்தஸ்துக்கு போகக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னா மே 1ஆம் தேதியிலிருந்து நல்லா இருக்கும். தொழிலில் மட்டும் கொஞ்சம் சிறு தடை தாமதங்கள் ஏற்படலாம் மே மாதத்திற்கு பிறகு 2024. அதுக்கப்புறம் 2024 மேலேருந்து ஒரு வருஷம் குரு பகவான் ரிஷபத்தில் இருப்பார். அதிலிருந்து மிதுனத்துக்கு வருவார் குரு பகவான்.
மிதுனத்துக்கு வரக்கூடிய காலம் 2025 மே. அப்பையும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அப்போது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திற்கு குரு வரும்போது நிலைமை ரொம்ப மாறும், சீராகும். சனி பகவானை அவர் 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ சனி பகவானால் ஏற்படக்கூடிய சில கெடுபலன்கள் குறையும். இப்போ நல்லதாக தான் இருக்குது, ஏதோ ஒரு சில கெடுபலன்கள் இருந்தால் அது குறையும். காரணம் என்னென்னா, சனி பகவான் தனது பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறார். இந்த ராசிங்கிறது சூரியனுடைய வீட்டில் பிறந்தவங்க நீங்கள். இந்த சூரிய பகவானுக்கும் சனி பகவானுக்கும் ஆகாது, 2 பேரும் அப்பா பிள்ளை. அப்போ அந்த கெடுபலனை இந்த 2025 மேவுக்கு அப்புறம் வரக்கூடிய குரு பெயர்ச்சி கட்டுப்படுத்தும். இப்போ இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இப்போ டிசம்பர் 20, 2023 முதல் 6/3/2026 வரை அவர் கும்பத்தில் தான் இருக்க போகிறார். அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவானால் நமக்கு நன்மை ஏற்படும். அப்போ குரு பகவானுடைய பலன் இப்போது ஒரு 5 மாதத்துக்கு நல்லா இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பலன் குறையும். இருந்தாலும் அவர் பார்வை பலத்தால் நன்மை நடக்கும். குரு பகவான் மிதுனத்துக்கு வரும்போது மேலும் அதிக அளவில் நன்மை நடக்கும். அதனால் இது எல்லா வயதினருக்கும், எல்லோருக்கும், பெண்கள், ஆண்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லோருக்குமே இது ஒரு சிறப்பான பயிற்சி தான். சொத்து வாங்கக்கூடிய யோகம் இதில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. சொத்து வாங்குவீங்க. அந்த டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் சரியாயிரும். வெளிநாடுகள் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வர்த்தகம், வாணிபம் நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் உயர்வு உண்டு. திருமணம் அப்படிங்கிறது இப்போ செய்யலாம். இப்போ அதுக்கான பலன் இருக்குது. குரு 10ஆம் இடத்திற்கு வந்தாலும் திருமண யோகம்ங்கிறது உண்டு. திருமணம் கைகூடும், குடும்பம் அமையும். வெளி மாநிலங்கள், வெளியூரில் வேலை செய்கிறவர்கள்லாம் நாடு திரும்பணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா நாடு திரும்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. சொந்த இடம், சொந்த ஊர், சொந்த மாநிலம், நம் மொழி, நம் மக்களோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேறு மதக்காரர்களோடு வாழ்ந்த காலம் மாறி இப்போ வரும். ராகு கேதுக்களும் இப்போ நல்ல நிலையில் தான் இருக்காங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடம் இருப்பது சிறப்பு. கேது பகவான் 2ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் தன லாபங்கள் குறையும். இதற்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சி உங்களுக்கு நல்ல பயிற்சியாக இருக்கும், ராகு கேது பயிற்சி. மொத்தத்தில் இது ஒரு 80% அதிகமான நற்பலனை தான் சொல்லுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கான இந்த சனி பயிற்சி. உங்களுடைய பிறவி ஜாதகம் வலுவாக இருக்கும் பட்சத்தில் மிகச்சிறந்த பலனை செய்யும். திருவண்ணாமலையில் சனிக்கிழமை தோறும் கிரிவலம் செய்வது பரிகாரம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் முடிந்தால் கிரிவலம் செய்யுங்க. இல்லைன்னா மாதம் ஒரு முறையாவது சனிக்கிழமை தோறும் கிரிவலம் செய்வது சிறப்பை தரும். இந்த இந்த சனிப்பெயர்ச்சி நன்மையை செய்யக்கூடிய சனிப்பெயர்ச்சி.